அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி என்று தொடங்குது. இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்துல சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி அப்படின்னு 3 கிரகங்களோட பயிற்சியும் இந்த மாதத்துல இருக்குது. இந்த மாதத்துல வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் அப்படின்னு பல முக்கியமான விசேஷ தினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். முக்கிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு போறாரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் எல்லா காரியங்களையும் சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த 2024ஆம் வருடத்தின் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ராசிக்கு 4ல் புதன், 7ல் குரு சஞ்சரிக்கிறதால பண வரவுல இருந்துட்டு வந்த பின்னடைவு எல்லாமே நீங்கி சகல சௌபாக்கியங்களையும் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். எந்தவித பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அசையா சொத்துக்கள் வாங்கும் அமைப்புள்ள இந்த மாதத்தில் இருக்கு. பல பெரிய மனிதர்களோட தொடர்புகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளை தடையின்றி அடைவீங்க. சூரியனும் செவ்வாயும் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால தேவையற்ற அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் எதிர்பார்த்த லாபத்தை பெறதுக்கு கடுமையாக உழைக்கணும். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சில விஷயங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். செலவுகளை சிக்கனமாக இருக்க கற்றுக்குங்க. இந்த மாதத்தில் உங்கள் நிதி நிலையில் பல அழுத்தம் ஏற்படலாம். கல்வி மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஓரளவு வெற்றி உண்டு. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக முடிச்சு கொடுப்பீங்க. வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா சில தடைகள்லாம் வரும். இந்த மாதத்தில் வேலை பார்க்கும் இடத்துல கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஆவணங்கள் மற்றும் பணத்தை கையாளுறவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்த்துக்கிறதும், பணத்தை கையாளுறவங்கெல்லாம் யாருக்கேனும் கொடுக்கும் பொழுது எழுதி வச்சுக்கிட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டு அதன் பிறகு கொடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும். மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 10ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வேலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் வெளிப்படுவீங்க. கடினமாக உழைக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் வீட்டில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு சில எதிரிகளை தருவார். இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே உங்களுடன் தோத்து தான் போவாங்களோ ஒழிஞ்சு வெற்றி பெற மாட்டாங்க. வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. 7ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு. 5ஆம் வீட்டில் சனி பகவானோட பார்வையும் இருக்குது. அதனால தொழிலில் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லுவார். உங்களுடைய திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. அது சரியான நேரத்தில் செயல்படுத்துவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் நல்ல வருமானத்திற்கு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க. அதுதான் பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாணவர்கள்லாம் படிப்பின் மீது உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பாடங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தேர்வில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் அமர்றாரு. அதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல உறவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களோட கருத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. இந்த மாதத்தில் வீட்டின் சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதால மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்லத்தில் இருக்கும். சொத்துக்கள் மூலம் குடும்ப வருமானம் உயரும். எந்த ஒரு சொத்தையும் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் இருக்காது.
உங்களுடைய மகிழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அனைவரிடத்துலையும் இந்த மாதத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய அன்புக்குரியவர்கள்லாம் சில கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. அதுதான் உங்களுக்கு சவாலாக இருக்கும். அதையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் உறவு அப்படிங்கிறது ஒருவர் நம்பிக்கை அப்படிங்கிறத அதிகமாக வச்சுருப்பீங்க. உங்களை போன்ற ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படிங்கிற பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை குறைச்சி பரஸ்பர அந்யோன்யத்தை கூட்டுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோட தெய்வீக பிரார்த்தனைகளை அனைத்தையுமே இந்த மாதத்தில் செய்து முடிப்பீங்க. கோவிலில் இருக்கக்கூடிய நேர்த்தி கடன்களை இந்த மாதத்தில் செய்து முடிக்கலாம். நீங்கள் உங்களுடைய மனைவியின் பேரில் சில புதிய வேலைகளெல்லாம் தொடங்குவீங்க. அதற்குண்டான முயற்சி எடுக்கலாம். இந்த மாதம் 12ஆம் வீட்டில் ராகுவும் கேதுவின் தாக்கத்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். செலவுகள் நீங்கள் எதிர்பாராதவையாக இருக்கலாம். அவற்றையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்கும் விதத்தில் உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் 3ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறாங்க. அதனால் வெளியில் கிடக்கக்கூடிய உணவு வகைகளில் அதிகம் சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். அதிக பயணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். அதனால் கவனத்தோடு இருக்கணும். உடல்நல பிரச்சனைகள்லாம் வரலாம். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும். நல்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதனால் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 2, 7 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெறும்போது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு உங்களால் முடிஞ்சளவு முயற்சி செய்வீங்க. உதிரி வருமானங்கள் வருவதால் உங்களுடைய பொருளாதார தேவை அப்படிங்கிறது நிறைவடையும். வாழ்க்கை துணையின் வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாமே உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே நீங்கும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே சிதறி ஓடும். இது பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கும்.